நாள் போராளி. என்னென்னு சொன்னால் 2009 யுத்தம் முடிஞ்ச பிறகு என் கணவர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் பிள்ளையோட வந்து தடுப்புக்கு போய் தடுப்பில் இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டை போனேன். வீட்டை போனேன்னா கோட்ஸால் விட்டு வந்து சிஸ்டர் மடத்தில் வந்து அப்பா கூட்டிகிட்டு போவேன். என்ன வீட்டில் வந்து நான் ஒரு பிள்ளையோட வந்திருக்கிறேன்னு சொல்லி ஏற்க மறுத்தேன். அப்படி இருந்தும் அந்த பிள்ளை பிறக்க மட்டும் அம்மாவோட அந்த வீட்டில் இருந்தேனா பிள்ளை பிறந்த பிறகு நான் தனியே போய் மல்லாவி செல்வபுரத்தில் போய் தனியே இருந்தேனா. தனியே இருக்கக்குள்ள அங்கே வந்து பிள்ளையோட தனியை தான் நான் அந்த அந்த வீட்டில் வசித்து கொண்டு இருந்தேனா. அப்போ இருக்கக்குள்ள தான் நபர் வந்து என்ன பலாத்காரமாக இரவு 11 மணி 11:30 இருக்கும் என்னை வந்து பலாத்காரமாக கெடுத்து அது ஒருக்கா இல்லை 2-3 தரம் அப்படி நடந்தது. வேறு வழி இல்லாமல் நான் அவரோட வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அவருக்கு என்னில் இருந்து 18 வயசு கூட. வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பிள்ளையோட வந்திருக்கிறேன். இந்த கணவரையும் காணாமலாக்கப்பட்டவர். அந்த நிலைமையில் இதுலேயும் ஒரு பாதிப்பு என்ற இதில் அவரோட வாழ்ந்தேன். 15 வருஷமாக அவரோட வாழ்ந்து வந்தேனா. அவர் ஏற்கனவே என்ன ஒரு சின்ன பின்னமாக்கணும்னு நினைச்சு அப்படி செய்திருக்கிறது எனக்கு தெரியல. நான் அவரை கல்யாணம் செய்த அப்புறம் நிறைய துன்பங்களை அனுபவிச்சு இன்றைக்கு நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளியில் வந்து நான் வவுனியாவில் இல்லை வேறு இடத்துல தான் இப்போ வந்து வசித்து கொண்டிருக்கிறேன்.